I welcome you to learn English. ஈஸியாக ஒரு ட்ரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ். யார் என்ன கேட்டாலும் இதுதான் எனது பதில். இதை இங்கிலீஷில் சொல்லணும். கீழே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணணும். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் whoever asks anything, this is my reply. வாட் எவர் அப்படின்னா என்ன வேணாலும் கேட்கட்டும் அப்படின்ற மாதிரி இருக்கும். செகண்ட் ஆப்ஷனும் ராங். லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஐ வெல்கம் யூ டு திஸ் சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஆன்சரை கண்டுபிடிங்க. நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அது சரி. கீழே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வாட் யூ திங்கிங் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. அதில் ஹெல்பிங் வேர்ப், அதாவது பி வேர்ப் எதுவுமே இல்லை பாருங்கள். அதே மாதிரி லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். வாட் டு யூ திங்க், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு அது கரெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. வாட் யூ ஆர் திங்கிங், நீங்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த நினச்சிக்கிட்டு இருக்கிறது வாட் யூ ஆர் திங்கிங் இஸ் கரெக்ட். ஸோ மிடில் இருக்கிற ஆப்ஷன் தான் கரெக்ட். அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அது நடந்து கொண்டிருக்கிறது. 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டாக வரும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வாட் இஸ் ஹீ எக்ஸ்பெக்ட் அப்படின்னு இருக்குது. தட் இஸ் ராங். பி வேர்ப் வந்துச்சுன்னா, அதாவது இஸ் ஆர் வேர் இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுறவ பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக இருக்கணும், இல்லைனா ஐஎன்ஜி ஃபார்மில் இருக்கணும். வாட் இஸ் ஹீ எக்ஸ்பெக்டிங் அப்படின்னு இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. வாட் இஸ் ஹிஸ் எக்ஸ்பெக்டேஷன், அவருடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறதும் வராது. லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஏன் அவர் தாமதம் என்பது வழக்கமாக கேட்கப்படும் கேள்வி. ஏன் அவர் லேட் அப்படிங்கிறது எப்போவுமே கேட்குற கேள்வி தான். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஒய் இஸ் ஹீ லேட் இஸ் அ ரெகுலர் கொஸ்டின். எப்போவுமே கேட்குற கேள்வி தான். ஒய் இஸ் ஹீ லேட். ஒய் இஸ் ஹீ லேட் ரெகுலர் கொஸ்டின். திஸ் இஸ் ராங். இந்த மிடில் இருக்கிற ஆப்ஷன் ராங். செகண்ட் ஆப்ஷன் மாதிரியே தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன்ஸ் ஆர் ராங். லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஏன் அவர்கள் எதுவும் கேட்கவில்லை என்பது ஓர் ஆச்சரியம். 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஏன் அவர்கள் எதுவும் கேட்கவில்லை? ஒய் டிடன்ட் தே ஆஸ்க் எனிதிங். ஏன் அவர்கள் எதுவும் கேட்கவில்லை என்பது ஓர் ஆச்சரியம். இஸ் அ சர்ப்ரைஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஒய் டிடன்ட் ஹீ ஆஸ்க். ஹீ ஆஸ்க்னு வந்திருக்கு பாருங்கள். அப்போ அவர்கள் அப்படிங்கிறது தான் கொஸ்டினில் இருக்குது. ஹீ அப்படின்னா அவர், சிங்குலர். ஸோ ஒய் டிடன்ட் தே ஆஸ்க் எனிதிங் இஸ் நாட் அ சர்ப்ரைஸ் அப்படின்னு லாஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ தட் இஸ் ஆல்சோ ராங். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம். இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். சேனல் வீடியோஸ் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி நடந்துகிட்டு இருக்குங்கிறது தான் எல்லாரோட கொஸ்டினும். இது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பது அனைவரது கேள்வி. கீழே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஹவு திஸ் இஸ் ஹேப்பனிங், இது ஒரு செப்பரேட் ஃப்ரேஸ். ஓகே, இந்த ஃப்ரேஸை ஒரு சென்டென்ஸாக மாற்றுறோம். இஸ் தி கொஸ்டின் ஆஃப் ஆல். ஸோ மிடில் இருக்கிற ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். எவ்ரி ஒன் கொஸ்டின்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். எல்லாருமே கேட்குறாங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு. இது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் அந்த தமிழ் வாக்கியம் இருக்குது. லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். ஹவு இஸ் திஸ் ஹேப்பனிங், இது எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பது அனைவரது கேள்வி அப்படிங்கிறது இல்லை. ஸோ மிடில் இருக்கிற ஆப்ஷன் தான் கரெக்ட். எப்படி அவர் முடிப்பார் என்பது அனைவரது எதிர்பார்ப்பு. இந்த சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். எப்படி அவர் முடிப்பார், இனிமேல் எப்படி முடிக்க போகிறார், ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். ஹவு வில் ஹீ கம்ப்ளீட். அந்த வில் வந்திருக்கு. வில், ஷால் இந்த 2 வார்த்தைகளும் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸை ரெஃபர் பண்ணுது. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் பாருங்கள் ஹவு டிட் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த செயல் நடந்து முடிஞ்சிருச்சு, அது பாஸ்ட் ஃபார்ம். மிடில் ஆப்ஷனில் வில் வந்திருந்தாலும் அந்த சென்டென்ஸ் இன்னும் முழுமையாக பொருள் தரல. எப்படி அவர் முடிப்பார் என்பது அனைவரது எதிர்பார்ப்பு அப்படிங்கிறத ஃபுல் மீனிங் கொடுக்கறது லாஸ்ட் ஆப்ஷன் தான். நீங்கள் எங்கு தங்குவீர்கள் என்பதை கட்டாயம் முடிவு செய்ய வேண்டும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க.
ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். நீங்கள் எங்கு தங்குவீர்கள் என்பதை கட்டாயம் முடிவு செய்ய வேண்டும். வேர் டு யூ ஸ்டே மஸ்ட் பி டிசைடட். மஸ்ட் பி டிசைடட் அப்படிங்கிறது கட்டாயம் முடிவு செய்யப்பட வேண்டும். வேர் டு யூ ஸ்டே, எங்கு தங்குவீங்க. ஓகே, டைரெக்டாக பேசுகிறது மிடில் ஆப்ஷன். வேர் டு யூ ஸ்டே டிசைட் இட், டைரெக்டாக பேசுகிறது. லாஸ்ட் ஆப்ஷனும் மேட்ச் ஆகும். வேர் இஸ் ஹி கோயிங் டு ஸ்டே, அவர் எங்கே தங்க போகிறாரு, மஸ்ட் பி டிசைடட், அதையும் முடிவு செய்ய வேண்டும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மாதிரியே லாஸ்ட் ஆப்ஷனும் மேட்ச் ஆகும். யார் உதவி செய்ய போகிறார்கள் என்பது ஒரு ரகசியம். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். யார் உதவி செய்ய போகிறாங்க, ஹூ இஸ் கோயிங் டு ஹெல்ப் என்பது ஒரு ரகசியம், இஸ் அ சீக்ரெட். த சீக்ரெட் இஸ் ஹூ ஹெல்ப். இது மீனிங்லெஸ் சென்டென்ஸ். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் ராங். மிடில் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். யார் கமெண்ட் பண்ணாலும் நான் ஆன்சர் பண்ணுவேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது, வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். யார் கமெண்ட் செய்தாலும், ஹூ எவர் கமெண்ட்ஸ், நான் பதில் அளிப்பேன், ஐ ரிப்ளை. ஹூ இஸ் கோயிங் டு கமெண்ட் அப்படின்னு லாஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. இனிமேல் யார் கமெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற அர்த்தம் கொடுக்குது. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் ராங். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் ஆல்சோ ராங். மிடில் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர். நீங்கள் செய்து முடித்த பயிற்சி நல்ல பலன் தரும். நீங்கள் செய்து முடித்த பயிற்சி, இப்போ இந்த எக்ஸசைஸ் செஞ்சுருக்கீங்க, அது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். ஒரு செயல் இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் பாருங்கள், எக்ஸசைஸ் கிவ்ஸ் குட். எக்ஸசைஸ் கிவ்ஸ் குட், இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். அதே மாதிரி லாஸ்ட் ஆப்ஷன், திஸ் எக்ஸசைஸ் கிவ்ஸ் குட் ரிசல்ட் டு ஆல். நீங்கள் செய்து முடித்த பயிற்சி அப்படின்னு இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் ராங், லாஸ்ட் ஆப்ஷனும் வராது. மிடில் இருக்கிற ஆப்ஷன் பாருங்கள், த எக்ஸசைஸ் யூ ஹாவ் கம்ப்ளீட்டட். நீங்கள் செய்து முடித்த பயிற்சி. ஸோ இவ தான் செஞ்சு முடிச்சிருக்கீங்க இந்த எக்ஸசைஸ், இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க. ஸோ த எக்ஸசைஸ் யூ ஹாவ் கம்ப்ளீட்டட் கிவ்ஸ் அ குட் ரிசல்ட். ஸோ இந்த சென்டென்ஸ் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. நிகழ்காலத்தில் ஒரு செயல் நடந்து முடியுது அப்படின்னா அதை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். நடந்து முடிஞ்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு, ரொம்ப வாரங்கள் ஆயிடுச்சு அப்படிங்கிறத சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் சொல்லணும். ஸோ பாஸ்ட் டென்ஸ் வேறு, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் வேறு. இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயங்களை ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் சொல்லணும். ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் ஹேஸ், ஹாவ் யூஸ் பண்ணி சொல்லுவோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரான்ஸ்லேஷன் எக்ஸசைஸ் பண்ணோம். அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.